என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா. மச்சான் அவனை பார்த்தியா இல்லையா? ஏன் டிப்ரெஷன்லேயே இருக்கான்? அது ஏன் மச்சான் கேட்குற? நைட்லேருந்து ஒரே புரியாத கேள்வியாக கேட்டு என்ன சாவ அடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்லை மச்சான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாண்டே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் ஒன்று கேட்குறப்ப நான் ஒன்று கேட்கிட்டா, வானம் ஏன்டா நீல கலர்ல இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை. நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். இது ஒரு அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் 5வது பாகத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நவீன உலகிற்கு அறிவியல் வளர்ச்சி நன்மையா தீமையா என்பதனை பட்டிமன்ற வடிவில் கேட்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பட்டிமன்றத்தின் நடுவராக SR ரமேஷ், உதவி பேராசிரியர், தமிழ் துறை. அடுத்து நவீன உலகில் அறிவியல் வளர்ச்சி நன்மை என பேசுகிறார் C அக்ஷயா, 1ஆம் ஆண்டு தமிழ் துறை. மேலும் நவீன உலகில் அறிவியல் வளர்ச்சி தீமை என பேசுகிறார் S பிராங்கா, 3ஆம் ஆண்டு தமிழ் துறை. இவர்களின் இனிய பட்டிமன்றத்தை இனி கேட்கலாம். கம்பனின் சிந்தனையிலே காவியமாக உதித்தவளே, இளங்கோவின் எண்ணத்திலே சிலம்பின் வழி வெண்ணியத்தை தந்தவளே, வள்ளுவனின் வாக்கினிலே வாழ்வியலை தந்தவளே, தமிழே அமுதமே என்னுடைய உயிரே, தமிழ்தாயே உன்னை வணங்குகின்றேன். இன்றைய சமுதாயத்திற்கு அறிவியல் வளர்ச்சி நன்மையா தீமையா என்ற தலைப்பை கொடுத்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பை எங்களுடைய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த தலைப்பை வழங்கி அவர்களை பேச அழைத்தமைக்கும் எனக்கும் வாய்ப்பு நல்கியமைக்கும் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமத்திற்கும் ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலிக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை, முதற்கண் வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன்.
இன்றைய சமுதாயத்திற்கு அறிவியல் வளர்ச்சி என்பது நன்மையா தீமையா? சரியான ஒரு தலைப்பு. ஏன் அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை. இந்த காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி தான் ஒவ்வொரு அலையில் எழுந்திருப்பது முதல் இரவு உறங்கும் வரை அறிவியல் வளர்ச்சியின் ஒரு முன்னோட்டமாகவே நமக்கு உதவி புரிந்து நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை தான் என்எஸ் கிருஷ்ணா முன்னாடி இந்த பாட்டினில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறண்டி, மேனாட்டார விருந்துக்கு அழைச்சி காட்ட போகிறண்டி, மேனாட்டார விருந்துக்கு அழைச்சி காட்ட போகிறண்டி, தஞ்சாவூர் ஏட்ட பிரித்து தலைகீழாக பாடம் படிக்க, பொஞ்சாதி புருஷன் இல்லாமல் பிள்ளையும் குட்டியும் பிறக்கிற பிள்ளை, விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறண்டி, மேனாட்டார விருந்துக்கு அழைச்சி காட்ட போகிறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போகிறண்டி, அணு சக்தியை ஆயுள் விருத்தி பண்ண போகிறண்டி, அணு சக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போகிறண்டி, அணு சக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போகிறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்தில் பருத்தி செடியில் புடவை ரவிக்க வேட்டி சாய்க்க, பஞ்சக்கிழவர் தன்னை பால பருவமாக்கி நாட்டை காக்க, கைத்திறமையை காட்ட போகிறண்டி, ஒரு கவிதை பாடி மழையும் காத்தும் வர வளைக்க போகிறண்டி, விஞ்ஞானத்தை வளைக்க போகிறண்டி அப்படின்ட்டு என்எஸ் கிருஷ்ணா முன்னாடி பாடினதெல்லாம் இப்போ அறிவியல் வளர்ச்சியாக வந்து நம்ம மக்களுக்கு பெரும் பேருதவி புரிகிறத விட வாழ்க்கையை நடத்துகிறதே அறிவியல் தான். இந்த அறிவியல் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவு தான் அறிவியல் வளர்ச்சி நன்மையை தந்தாலும் அதுலேயும் நிறைய தீமை தாங்க இருக்குது. தீமை இல்லாத ஒன்றும் கிடையவே கிடையாது. எது ஒரு நல்லதாக இருந்தாலும் அதில் நிறைய தீமைகள் இருக்க தான் செய்யுது. எடுத்துக்காட்டால் ஒரு நெருப்பு குச்சி எடுத்துக்குவோம். நெருப்பு குச்சி என்பது ஒரு விளக்கை ஏற்றுறதுக்கும் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் நம்ம சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் நெருப்பை. அதே மற்றனுடைய வீட்டை கொளுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த நெருப்பு பற்றி அந்த நெருப்பு குச்சி அறிவியல் வளர்ச்சியால் வந்தது இல்லையா? அது நன்மைக்கும் பயன்படுத்துறதும் தீமைக்கும் பயன்படுத்துறதும் அது மனிதர்களுடைய கையாள பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி தான் தீமைகள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், அதே மாதிரி நன்மையும் நிறையா சொல்லிக்கிட்டு போகலாம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நன்மையை பற்றி பேசுவதற்காக எங்களுடைய தமிழ்துறை மாணவி பா அக்ஷயா அவர்கள் நன்மை பற்றி பேசுவதற்காக வருகிறார்கள். வாங்கம்மா. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி நன்மையா தீமையா அப்படின்ற டாப்பிக்கில் பேச கொடுத்ததுக்காக ஈஜிஸ் பிள்ளை கல்வி குழுமத்திற்கும் இந்த சமுதாய வானொலிக்கும் இங்கே இருக்கிற நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவியல் வளர்ச்சி இல்லாத உலகத்தை இங்கே பார்க்கவே முடியாது. ஏன்னா அறிவியல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற தீ, வானம், காற்று இதெல்லாம் இப்படி அத்தியாவசியமாக ஒன்று இருக்கோ, இப்போ அத்தியாவசியமான ஒன்று தான் இப்போ அறிவியலாக இருக்குது. அறிவியல் அப்படின்றது இப்போ எல்லா துறைகளிலுமே வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நீங்கள் தீமை இருக்குன்னு சொன்னாலும் நல்லது நிறையாவே இருக்குது. நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் நன்மையை பற்றி பேச போகிறேன். நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் நன்மை இருக்குது, மருத்துவம், விவசாயம், மண்ணில் மட்டும் இல்லாமல் விண்ணிலையும் வந்துமே அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அறிவியல் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இது ஆல் அவுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இப்போது வளர்ந்து வந்துட்டு இருக்க செயற்கைக்கோள், நம்ம ஒரு கோள்லேருந்து ஒரு கோளுக்கு போகிறதுக்குமே அறிவியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. குண்டு பல்பு, அதாவது இந்த இருட்டாக இருக்கிற உலகத்தை சிறிய அளவு வெளிச்சம் அப்படின்ற விஷயத்த குண்டு பல்பு வழியாக தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு. மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மின்சாரம் இல்லாமல் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு செயற்கைக்கோள் ஏவுவதற்குமே மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ செயற்கைக்கோள் இல்லைன்னா நம்ம கைபேசி பேச முடியுமா? உலகத்தை நம்ம கையிலே வச்சிருக்கோம்ல, இதுக்கு காரணம் என்ன? செயற்கைக்கோள் தானே. அதுதான் சார், செயற்கைக்கோள் இருக்கிறதா காரணம். அதுக்கு வந்து அறிவியல் வளர்ச்சி தான் நம்ம முக்கியமாக இருக்கு. அறிவியல் வளர்ச்சி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை போய் தீமன்னு சொன்னா எப்படி? பேசுங்க. அப்புறமேட்டுக்கு அறிவியல் வளர்ச்சி கல்வியில் என்னென்னு பார்த்தீங்க, இப்போ கொரோனா டைம் வந்துச்சு, எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம், எல்லா ஸ்டாஃபும் வீட்டில் தான் இருந்தாங்க. ஆசிரியர்கள் யாராலையும் காலேஜுக்கு வர முடியல, ஸ்கூலுக்கு வர முடியல. அந்த டைமில் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துச்சு. இப்போ நமக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம கையில் உலகமே வச்சிருக்கோம் ஒரு சின்ன மொபைலில். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காரணம் எது? செல்ஃபோன் தானே. கைபேசி இல்லைன்னா அந்த உலகமே இல்லாத போயிருக்கும்ல. அவங்க தீமன்னு சொல்கிறாங்களா? அதை பேசுங்க. அவங்க தீமன்னு சொன்னாலும் நன்மை இருக்குல்ல சார். இப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கிறோம், ஏதோ ஒன்று புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே மொபைல் எடுத்து தானே பார்க்குறோம். அப்போ நமக்கு நன்மை தானே அதில் அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் இ-புக்கு, டெலிபுக்கு அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. மொபைலில் வந்து சின்ன சின்ன ஆப்ஸ் அப்படின்னு நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். கல்வியில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, மருத்துவம் அந்த சைடு போனீங்கன்னா இந்த டைமில் மருந்து, ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து அறிவியல் வந்து ரொம்ப முக்கியமாக வளர்ந்துருக்கு. இப்போ கொரோனா வந்துச்சு, அப்போ தடுப்பு மருந்து வந்து கோவிட் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சாங்க, கோவேக்சின் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் எதனால? அறிவியல் இருந்தனால மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. எல்லாரும் போயிருக்கணும், கொரோனா நேரம் போயிருக்க முடியாத. விவசாயம், அப்புறம் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இப்போ ஒரு மண் வளமற்றதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னென்ன போட்டால் அந்த மண் வந்து வளமாக மாறும்,
அப்புறம் அதுக்கு எந்த விதை போட்டால் எது நல்லா முளைக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ விவசாயத்துக்குமே அறிவியல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அறிவியல் வளர்ச்சியால் தான் மரபணு மாற்றம் செஞ்சு நிறைய பேருக்கு உணவு கொடுக்க முடியுது. இல்லைன்னா இவ்வளவு மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்க முடியுமா? அதை போய் எப்படிமா தீமைன்னு சொல்கிறீங்க? அறிவியல் வளர்ச்சி விவசாயத்தில் நன்மை இருக்குது சார். இப்போ வந்து டிராக்டர், இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம், அதுக்கு டிராக்டர் வந்து பயன்படுத்துகிறோம். அது நெல்லை தனியாக அரிசி தனியாக அப்படி பிரித்து தருதுல, இதெல்லாம் எதனால் அறிவியல் வளர்ந்தனால மட்டும்தானே பண்ண முடியுது. இப்போ மண்ணில் மட்டும் இல்லாமல் விண்வெளியில் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கோள்லேருந்து நம்ம இன்னொரு கோளுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது அறிவியல் தான். சின்ன சின்ன விஷயத்தில் கூட அறிவியல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ எல்லா துறைகளிலுமே வளர்ந்து வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தான். நீங்கள் என்னதான் தீமை இருக்குன்னு சொன்னாலும் நன்மை தான் முழுக்க முழுக்க இருக்குது. ஸோ அறிவியல் வளர்ச்சி எப்பவுமே நமக்கு நன்மை மட்டும்தான் கொடுக்குது. அடுத்தபடியாக தீமையே என்று இன்றைய சமுதாயத்திற்கு அறிவியல் வளர்ச்சியின் தீமையே என்ற தலைப்பை வலியுறுத்தி பேசுவதற்கு எங்களுடைய தமிழ்துறை மாணவி பிராங்கா அவர்கள் பேசுவார். இன்றைய சமுதாயத்திற்கு அறிவியல் வளர்ச்சி நன்மையா தீமையா என்ற தலைப்பில் பேசுவதற்கு அனுமதி அளித்த இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமத்திற்கும் சமுதாய வானொலிக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் அது வந்து ரொம்ப தீமையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் என்னன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்ல போனோம்னா அது சுற்றுச்சூழல் மாசுபாடு தான் கொடுக்குது. நீர், நிலம், காற்று எல்லாமே மாசடைஞ்சிருச்சு, ஐம்பூதங்களும் மாசடைஞ்சிருச்சு. அதில் நீர் பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து நீரெல்லாம் இயற்கை ரசாயன கழிவுகள் கலந்து எல்லாமே வீணாயிட்டுமா? எங்கம்மா நன்மை இருக்குது? சுற்றுச்சூழலில் மாசடைஞ்சது அறிவியல் வளர்ச்சியால் தான். அவங்க என்ன நிறைய சொல்லலாம், அதான் சொல்லலாம் சார், நிறையா சொல்லலாம். அதெல்லாம் நம்மளோட கழிவு எல்லாத்தையும் போய் நீர்நிலைகளை கொட்டினா எப்படி நீர்நிலை நல்லாயிருக்கும்? அதில் இருக்கிற மீன்கள் எல்லா உயிரினங்களும் வந்து வீணாக போயிடும். அதை உட்கொள்கிற நம்மளோட வளர்ச்சியும் வீணாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் காற்று வீணாகுது. காற்றில் என்ன மாசாகுது? ஏதாச்சும் ஒன்று போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கோம், வாகன புகையெல்லாம் போகுது. வாகன புகையெல்லாம் போகும்போது வளிமண்டலத்தில் ஓசோன் படம்லாம் எல்லாமே வீணாகி போய் இப்போ ஓட்ட உழுவுற அளவுக்கு உங்களோட அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லணும். பாதுகாப்பாக இருக்கக்கூடியது ஓசோன் படலம் தான். அது வீணா போயிடுச்சு. அறிவியல் வளர்ச்சி தானே. அப்புறம் நன்மைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதனால் ஓசோன் படலத்தை நம்ம இப்போ வீணாக்கிட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இப்போ நிலத்துலையும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் ரசாயன பொருளை கலக்குறாங்க. விவசாயம் பண்ணுறேன், இதை நல்லா புது வளர்ச்சி அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசாயன பொருட்களை கலக்குறீங்க. அதிலிருந்து நம்ம உட்கொள்றதுலான நமக்கும் விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்படைகிறது. இதெல்லாம் காரணமே ரசாயனம் தான். எல்லாருக்கும் நோய்வாய் போகிறதுக்கு காரணமும் ரசாயன உரம் தான். சின்ன வயசுலேயே வந்து மரபணு மாற்றமாக வந்து கை கால் இழந்து அதுவுமே பிறக்கிறாங்க குழந்தைங்க. அப்படி பிறக்கறனால அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடுது. அதனால் வந்து நம்மளோட அந்த உணவு பழக்க முறையை மாற்றணும். விவசாயம்னா பழங்காலத்தில் எப்படி வந்து நல்ல முறையில் விவசாயம் செஞ்சு ஒரு நல்ல உணவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்படியே பண்ணுங்க. அறிவியல் வளர்ச்சி தான் நம்மளை வந்து முன்னேற்றம்னா அது அந்த காலத்துலேயே பண்ணியிருப்பாங்களே, ஏன் இந்த காலத்தில் பண்ண போகிறாங்க? நம்ம வந்து இங்கேருந்து நாங்கள் பூமியிலேருந்து குடியேறி நாங்கள் செவ்வாய்க்கிரகத்துக்கு போய் குடியேற போகிறோம் அப்படி சொல்கிறீங்க. ஏற்கனவே பூமியை போட்டு வீணாக்கியாச்சு, இதுக்கு செவ்வாய்க்கிரகத்துலேயும் போய் நீங்கள் வீணாக்க போகிறீங்க. அதனால் பூமியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வேறு கிரகத்துக்கு போய் அதை வந்து முன்னேற்றத்துக்கு பாருங்கள். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது நல்லது தான். ஆனால் அதுலேயே வந்து பிள்ளைங்களோட கண்கள் வீணாகுது, அவங்களோட பார்வை திறன் போகுது, வீடியோ கேம் விளாட்றாங்க. அதனால் வெளியே போய் விளாட்ற பழக்கம் அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வருது, உடலில் வந்து நோய்ங்க வருது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோ பார்க்குறோம் சொல்லிட்டு வேறு தவறான விஷயங்களை பார்க்குறாங்க. அதனால் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போயிடுது. சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட பெயரை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம நன்மை தான் இருக்குன்னு கிடையாது, தீமை தான் அறிவியல் வளர்ச்சி நம்மளை கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் எது நம்மளுக்கு தீமை தராமல் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அது மாதிரி இந்த ரோபோட்டிக் ஒரு செயல்பாடு வந்திருக்கு. அதாவது ரோபோக்கள் தான் இனிமேல் வேலை பார்க்குற மாதிரி. அதில் வந்து மனிதர்களோட தேவை இல்லாமல் போயிடுச்சு. மனிதர்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறதுனால நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுது. உடல் இழப்பு இல்லாமல் போகிறதுனால வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. எல்லாமே ரோபாவே பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம், வீட்டிலே இருக்கோம். அதனால் பல பேர் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடுது. அதனால் வந்து இந்த உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி நல்லது தான், ஆனால் வந்து அதை பார்த்து பத்திரமா நம்ம பயன்படுத்தணும். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி தீமை தான் தருது. இதில் வந்து நல்ல பதிலாக நடுவர் அவர்கள் சொல்லி முடிக்குமாறு என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். இரண்டு தரப்பிலிருந்தும் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே பார்க்க போனால் நம்ம நடைமுறையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் நம்ம காலம் தள்ளவே முடியாது. ஆனாலும் அதில் நிறைய தீமைகள் தான் இருக்குது. நம்ம மாணவி சொன்னது மாதிரி அறிவியல் வளர்ச்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டுக்குருவியை கண்ணால் பார்க்க முடியுதா?
நம்ம என்ன தான் அறிவியல் வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறோம், எல்லாம் பண்ணோமா, இயற்கையை அழிச்சிட்டோமே. ஓசோன் படலம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன பட்டாம்பூச்சி காலையில் ஒரு இந்த அறிவியல் வளர்ச்சி அதிகமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய பட்டாம்பூச்சி பறக்கும், வண்ணத்து பூச்சி பறக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ கண்ணால் பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி தான். இது மட்டும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடி ஆற்றுல தான் மக்கள்லாம் குளிப்பாங்க. இப்போ யாரும் அதில் போய் குளிக்கிறதில்ல. இது காரணம் என்ன அப்படின்னா அதில் நிறைய ரசாயன கழிவுகள் தான் ஆற்றுல தண்ணியாக ஓடுது. அது மட்டும் இல்லை, அதோட விட்டு வைக்கல நம்ம அறிவியல் வளர்ச்சி. கடலையும் மாசுபடுத்திட்டு இருக்கிற கழிவுகள் எல்லாமே கடலில் கலந்து கடலில் மீன் வளமே இல்லாத போச்சு. இன்னும் எல்லா வளமும் சீரழிகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அறிவியல் வளர்ச்சியாக தான் இருக்கும். இன்னத்தை தான் நிறைய நல்லதை கொடுத்தாலும் பழைய இயற்கை மீட்டு தரப்போகிறதில்ல அறிவியல் வளர்ச்சி, சீரழிக்க மட்டும்தான் செய்யுது அப்படின்னு ஆணித்தரமாக நம்ம சகோதரி நம்மளுடைய மாணவி சொன்னாங்க. ஆனாலும் என்னது தான் தீமை இருந்தாலும் இக்கால கட்டத்தில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அனைவருக்கும் உணவு கொடுக்கணும், சகல வசதிகளோடு நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா வெயில் காலம் வந்துட்டுனா எல்லாருமே பனைமட்டை விசிறியை வச்சு விசிறிட்டு இருப்பாங்க. இப்போ யாரும் விசிறியை வச்சு வீசுறதில்ல. இப்போ அறிவு வளர்ச்சி இருக்கிறதுனால தான் மின்சாரத்தை வச்சுக்கிட்டு மின் விசிறியை வச்சுக்கிட்டு தூங்குறோம். இன்னும் குளிர்சாதன பெட்டியெல்லாம் வச்சுட்டு அதில் வேர்க்காமல் உட்காந்துருக்குறோம். மின்சாரம் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட வாழ தகுதியற்றவர்களாக இருக்கோம். நம்ம நடைமுறையும் பார்க்கணும். நம்ம என்னத்தை தான் தீமையாக இருந்தாலும் நம்ம அந்த குளிர்சாதனத்தை பயன்படுத்தாது இருக்கமா, ஏசியை பயன்படுத்தாது இருக்கமா, இல்லை பழைய விறகு அடுப்பு தான் எரிச்சிக்கிட்டு இருக்கமா, இதெல்லாம் பார்க்கணும். இந்த அறிவு வளர்ச்சி கொடுத்தது தான் நம்ம வாழ்வாதாரத்துக்கு இப்போ அடிப்படையாக இருக்கக்கூடியது எல்லாமே. இன்னும் இருக்கக்கூடிய 100 கோடியை தாண்டின மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்கறது அறிவியல் வளர்ச்சி தான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னத்தை தான் தீமையை கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கடப்பதற்கு உறுதுணையாக இருப்பது நம்ம நடைமுறை வாழ்க்கை. எப்போதும் இந்த சூழ்நிலையை மறந்துடவே கூடாது. சூழ்நிலையை சுகமாக மறந்து போய் பேசினோம்னா தீமையை சொல்லலாம், தீமை இருக்குதான். இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான இன்றைக்கி கையில் செல்ஃபோனை வச்சுட்டு உலகத்தையே பார்க்குறோம். உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற நிகழ்வை இங்கே பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு கடிதம் எழுதி அது ஒரு 10 நாளைக்கு போய் அங்கே போய் அங்கேருந்து அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு 1 வாரம் ஆகி 1 மாதம் கழித்து நமக்கு பதில் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் அந்த நொடி கணமே பேசுகிறோம். இதுக்கு காரணம் என்ன? அறிவு வளர்ச்சி இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறைய இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ தான் தீமைகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது அறிவியல் வளர்ச்சியே. அறிவியல் வளர்ச்சி நன்மை தருகிறது என்று கூறி தீர்ப்பை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அறிவியல் அறிவோம் என்னும் நிகழ்ச்சியின் அறியாதவை என்னும் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்க யாழினி. இந்த பகுதியில நம்ம மாரடைப்பிற்கான காரணங்கள் என்ன, அது எதனால வருதுன்னு விரிவா பார்க்க போறோம். பலருக்கும் திடீர் மாரடைப்பு ஏற்படும் வீடியோ சமீப காலமா சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி வருவதை பார்க்க முடியுது. இது மாதிரியான திடீர் மரணங்கள் குறித்து மக்கள் அவங்க கருத்துக்களையும் கவலைகளையும் வெளிப்படுத்துறாங்க. மாரடைப்பால திடீர்னு ஏற்படுற இது மாதிரியான நிகழ்வுகளை ஆங்கிலத்துல கார்டியாக் அரெஸ்ட்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்ம இதயம் ரத்தத்தை பம்ப் செய்யறத நிறுத்தும் போது மாரடைப்பு ஏற்படுது. மரபணு காரணங்களாலும் இது ஏற்படலாம். டாக்டர் OP யாதவ் நேஷனல் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்ல தலைமை இருதய அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடல்ல காரணம் சொல்ல முடியாத அறிகுறிகளை நீங்க உணர்ந்தா எச்சரிக்கையா இருக்கணும். அது என்னென்ன அறிகுறிகள்னு சொல்றேன், கேளுங்க. வயிற்று பிடிப்பு, மேல் வயிறுல கனமான உணர்வு, இத வாயு அல்லது நெஞ்செரிச்சல்னு கருதி அலட்சியப்படுத்திடாதீங்க. மார்புல அழுத்த உணர்வு, தொண்டையில ஏதோ சிக்கியுள்ள மாதிரியான உணர்வு, உடல்நிலை செயல்பாட்டு திறன்ல திடீர் மாற்றம். உதாரணமா, உங்களால ஒரு நாளைக்கு 3 மாடி ஏற முடியும், ஆனால் திடீர்னு முடியாம போயிடும். அப்புறம் குடும்பத்துல யாராவது 30லேருந்து 40 வயதுல இறந்திருந்தாங்க அல்லது திடீர் மரணம் அடைந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகங்க. மாரடைப்பு ஏற்படும் போது நோயாளி அரை மணி நேரம் அல்லது அதற்கு மேல நெஞ்சு வலியை அனுபவிக்கிறாங்க. வலி இடது கைக்கு பரவுது, அவருக்கு அதிகமா வியர்க்குது. சரியான நேரத்துல சிகிச்சை கொடுக்கலன்னா அது கார்டியாக் அரெஸ்டா மாறும் அப்படின்னு டெல்லியில உள்ள மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மூத்த இதய நோய் நிபுணர் டாக்டர் விவேகா குமார் சொன்னாங்க. மேலும் மருத்துவமனைக்கு வெளியே ஏற்படும் மாரடைப்புல 3 முதல் 8% பேர் மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்க. கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி போட்டு கொண்டவங்களுக்கும் இது மாதிரியான கார்டியாக் அரெஸ்ட் அதிகமாக ஏற்படுதுன்னு செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாகி வருது. கொரோனா காரணமாக உடல்ல இரத்த கட்டிகள் ஏற்படுவதா தெரிய வந்திருக்கு.
நுரையீரல், இதயம், கால்களின் நரம்புகள் மற்றும் மூளையில இந்த கட்டிகள் உருவாகலான டாக்டர் OP யாதவ் மற்றும் டாக்டர் விவேகா குமார்னு 2 பேரும் சொல்றாங்க. சமீபத்துல உங்களுக்கு கோவிட் வந்திருக்கலாம், அதன் பிறகு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். இதனால 2க்கும் இடையே தொடர்பு இருப்பதா நீங்க சொல்லலாம், ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா கொரோனா இருந்த ஒருவருக்கு ரத்தம் உறைவதற்கான சாத்தியக்கூறு அதிகமா உள்ளது. அதனாலதான் உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும்னு அறிவுறுத்துறாங்க. அதுக்காக எல்லா மாரடைப்பும் கொரோனாவால தான் ஏற்படுதுன்னு சொல்றது தப்பு அப்படின்னு டாக்டர் OP யாதவ் குறிப்பிட்டிருக்காரு. கொரோனா தடுப்பூசியும் ஒரு வகையில கொரோனா தொற்று மாதிரி தான். கொரோனா மிகவும் கடுமையான தொற்று நோய், மேலும் அதன் காரணமா இரத்த உறைவு ஏற்படும் வாய்ப்பு அதிகமா உள்ளது. இரத்த உறைவு இதயத்துல இருந்தா மாரடைப்பு அல்லது கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குது. இது மூளையில ஏற்பட்டா பிரெயின் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. இத்தகைய நிகழ்வு இளைஞர்களுக்கு மத்தியில அதிகமா நடக்குது. மன அழுத்தம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்றவையும் இதுக்கு காரணம் அப்படின்னு டாக்டர் விவேகா குமார் சொல்றாங்க. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் இருப்பதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒரு பொண்ணுக்கு மாதவிடா இருக்கும் வரை அவங்க உடல்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும் வரை இந்த ஹார்மோன் அவங்கள பாதுகாக்குது. ஆனா மாதவிடாய் நின்ற பிறகு மாரடைப்பு ஆபத்து அதிகமாகுது. 45 வயது பெண்களை ஒப்பிடும் போது ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான சதவீதம் அதிகங்க. அதாவது 10 ஆண்களுக்கு ஒப்பிடும் போது ஒரு பெண்ணுக்கு மாரடைப்பு ஏற்படுது. ஒரு பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைந்து மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா மாரடைப்பு ஆபத்து அதிகமாகுது. அதே நேரத்துல 65 வயதுக்கு பிறகு ஆண்களை விட பெண்களிடையே அதிக மாரடைப்பு ஏற்படுது. இது போன்ற சூழ்நிலையில பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருமே அவங்க உணவு மற்றும் உடற்பயிற்சியில கவனம் செலுத்தணும். இளம் பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணமா டாக்டர் OP யாதவ் என்ன சொல்றாருன்னா, பெண்களோட வாழ்க்கை முறையில ஏற்படும் மாற்றங்கள் இது போன்ற நோய்களை நோக்கி அவர்களை தள்ளுது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் மைதாவால் செய்யப்பட்ட உணவு போன்றவற்றால் இத்தகைய நோய்களை அதிகப்படுத்துதுன்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி வீட்டுல உள்ள பெண்கள் அவங்க உடற்பயிற்சியில அதிக கவனம் செலுத்துறது கிடையாது. அதே மாதிரி பழக்கம் இல்லாத உடற்பயிற்சி செய்யறதுனாலையும் மாரடைப்பு ஏற்படுது. உடற்பயிற்சி செய்யும் போது படிப்படியாதான் அதோட அளவை அதிகரிக்கணும். நீங்க ஏதாவது போட்டியில பங்கு கொள்ள போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்குங்க. அதிகமா வியர்த்தா அதிகமா தண்ணீர் குடிங்க. உடல்ல உப்பு பற்றாக்குறை ஏற்படாம பாத்துக்கோங்க. எனர்ஜி உருவாக்கும் அல்லது தசை மேம்படுத்தும் பானங்களை குடிக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு மன எழுச்சி ஏற்படுத்தும் மருந்தும் அதுல இருக்கும், உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயற்கை கலவைகளும் அதுல இருக்கும். பணி ஓய்வுக்கு பிறகு மட்டும் இல்லாம இளமையிலும் உங்க உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கட்டுப்பாடான உணவு மற்றும் உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியத்திற்கு முதல் மந்திரமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த வாரம் அறிவியல் அறிவோம் தொடரின் மூலம் அறிவியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை அறிந்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு அழகிய தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். இது ஒரு அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி.